வருஷத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. என் பிள்ளைக்கு இச்சாதாரி நாகனியோட கல்யாணம் வேற நடந்திருக்கு. இது பெரிய தப்பாயிடும். நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. அண்ணா, எதுக்காக புத்தகத்தை பெட்டிக்குள்ள வைக்கிறீங்கன்னா? இதுல அப்படி என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு? இதுல நாகமணியை பத்திய எல்லா விவரங்களும் இருக்கு. அதை எப்படி காக்கணுன்ற விதிமுறைகளையும் இதுல எழுதிருக்கு. இதை ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும். இது அடுத்து உங்க கைக்கு போயிடவே கூடாது. இதுல இருக்கிற ரகசிய குறிப்புகள் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நாகமணி அவங்க சுலபமா எடுத்துருவாங்க. அதுக்காக தான் இந்த புத்தகத்தை பெட்டியில வைக்கிறேன். இதை நாம பாதுகாத்தா மட்டும்தான் அந்த நாகமணியை காக்க முடியும். இந்த புத்தகத்தை நம்முடைய முன்னோர்கள் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இதை வருங்கால சந்ததி கிட்ட சேர்க்கணும். அது வரைக்கும் என்னுடைய பாதுகாப்புல இது இருக்கட்டும். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் அதை மறுபடியும் படிச்சே ஆகணும். இனி வரப்போற நாட்களுக்கு அந்த புத்தகம் தான் வழிகாட்டியா இருக்கும். என்னாச்சுமா? ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க? மருமக இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த அழகோட ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். என் புள்ள கார்த்திக், அவனோட அன்புதான். அதான் உன் முகத்துல மகிழ்ச்சியா தெரியுது. இது என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். காலம் ஓடுது. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னையோட 6 மாசம் ஆச்சு. இந்தம்மா, உனக்காக நான் இத வாங்கிட்டு வந்தேன். அம்மா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ நகையே போட்டுக்க மாட்ட. எனக்கு தெரியாதா? உனக்கு என்னைக்கும் சிம்பிளா இருக்கிறதான் பிடிக்கும். அம்மா, இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, இத நீ போட்டுக்கிட்டேன்னு வை, இது இன்னும் அழகா தெரியும். I'm really sorry. என் கண்ணே பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். என் மருமகளுக்கு யார் கண்ணும் பட்டிடக்கூடாது. அம்மா, என்னம்மா ஆச்சு? நீங்க ஏமா அழறீங்க? அம்மா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? சிவன்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? ஒரு நிமிஷம் இரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என் கூட பிறந்த அண்ணன் இன்னும் சாகல. அவர் உயிரோட தான் இருக்காரு. நேத்துக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருமா. அம்மா, உங்களோட அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நேத்துதான் அவர் உயிரோட இருக்கிறதே தெரிஞ்சது. அவர்தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு. அந்த ஆண்டவன் அவரை பறிச்சுட்டாரோன்னு நினைச்சேன். நல்ல வேலையா அந்த ஆண்டவன் அவரை எனக்காக விட்டு கொடுத்துட்டான். ஆனா அந்த அண்ணன் எனக்கு எதிரா மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் தப்பிக்கிறதுக்காக அந்த 5வது கொலையாளி நான் தான் எல்லார்கிட்டையும் அநியாயமா பழி சுமத்திருக்காருமா. அந்த இச்சாதாரி நாகங்களை கொன்னது நான் தான் சொல்லியிருக்காரு.
இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நாகினிய அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. 5வது கொலையாளி நான் தானே நம்பிட்டு இருக்கா. நான் செய்யலன்னு சொன்ன நம்பவா போறா? அந்த நாகினி வரிசையா இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா கொன்னுட்டு இருக்கா. இப்ப என்னோட அண்ணனுக்கும் அந்த நாகினியால ஆபத்து வந்துரும். ஆமா சிவன்யா, ஏன்னா அந்த 5வது கொலையாளி வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணன் தான். என்னோட அண்ணன் சிவசங்கரன் தான். ஆமா சிவன்யா, இந்த ரகசியத்தை நான் என் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா உன்கிட்ட தான் நான் சொல்றேன். அந்த இச்சாதாரி நாகங்களை ஹரிஷும் என் அண்ணனும் சேர்ந்துதான் கொன்னாங்க. வரைக்கும் இல்லாம கொன்னுட்டாங்க. அந்த நாகமணிக்காக கொன்னுட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு நானும் என் குடும்பமும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த நாகினி யாரையும் விட மாட்டா. அவ எல்லாரையும் கொன்னே தீருவா. ஹரிஷ கொன்னுடுவா, என் அண்ணனை கொன்னுடுவா, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவா. சிவன்யா, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நாகினியை நினைச்சு நான் பயந்துட்டு இருக்கேன். அந்த நாகினி கிட்ட இருந்து நான் என் குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிறேம்மா. ஆனா நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்றதுன்னே புரியல. சிவன்யா, நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். அந்த நாகினி கிட்ட இருந்து நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது தெரியலையே. அம்மா, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு எந்த காலத்திலயும் கெடுதல் நடக்கக்கூடாது. நீ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரத்தை தேடுற, பொய்ய ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் குழப்பத்தை உண்டு பண்றேன். மொத்தத்துல உன் அத்தை மனுஷ உருவத்துல இருக்கிற மிருகம். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுறீங்க? என்னாச்சு? மறுபடியும் அதையா பார்த்து பயந்துட்டியா என்ன? அண்ணா, ஐஃபில் டவர்னா பாத்தீங்களா? ரன்வீர் தீபிகாவோட ஃபர்ஸ்ட் டேட்டிங் ஆனிவர்சரிக்கு ஐஃபில் டவர்ல 7 கோடி ரூபாய் ரிங்க கிஃப்ட் பண்ணிருக்காரு. அண்ட் தென் ரொமான்டிக் டின்னர். 7 கோடி ரூபாய் கனவுலயே நினைக்க முடியாது. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அண்ணே, உங்களுக்கும் அண்ணி கூட கல்யாணம் ஆகி 6 மாசம் முடிய போகுது இல்ல? ஏனா நீங்க அன்னைக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? அதானே, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பெருசா ஏதாவது பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்மளோட லைஃபை தான் பாதிக்கும். அந்த காலத்துல இப்படிதான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அண்ணே, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இது எதுவும் இல்லாம நீங்க அவங்கள சர்ப்ரைஸ் பண்றீங்க. புரியல? இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கங்க. இது சர்ப்ரைஸ் இல்லடா, ஷாக்கு. ஒருத்தையே தாக்கு பிடிக்க முடியல, இதுல இன்னொருத்தி வரைய உனக்கு. அண்ணி ஏதோ திரும்ப கல்யாணம் பண்ணிக்கங்கன்ற. ஐயோ இல்ல, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல் ஒரு ஸ்பெஷல் ஃபீலா இருக்கும்னு. ஃபீலிங் தானே மனுஷனுக்கு முக்கியம். எஸ், உடனடியானா? குட் 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 குட். என்ன ஐடியா இது? பைத்தியக்காரத்தனமான ஐடியா. எனக்கும் சிவன்யாக்கும் வயசாயிடுச்சா என்ன? மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இல்லனா நீங்க அன்னைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்கல்ல? எப்படியும் வாங்கி கொடுத்துதானே ஆகணும். கரெக்ட் மாம். நான் அவளுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப நீ தான் கொடுக்கணும். மா, நீங்களே இதை ஆரம்பிச்சு வச்சிட்டீங்களா? சேலஞ்ச் அக்செப்டட். ஆனா நீங்க உங்க வேலை வெட்டியெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பேசாம அண்ணிய ஷாப்பிங் கூட்டிட்டு போயிடுங்க. நான் பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங் தானே ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அம்மா, சிவன்யாங்க? மேல அவ ரூம்ல இருக்காப்பா. ஓகே. சிவன்யா, 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 சிவன்யா. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க கார்த்திக்? நான் இங்க தானே இருக்கேன். என்ன சோஃபா பின்னாடில இருந்து வர?
அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னோட ஜிமிக்கி இங்க கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க தான் கீழே குனிஞ்சேன். ஜிமிக்கி விட்டுட்டு என்ன கொஞ்சம் பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல என் கூட நீ வா. எங்க? ஏய், நான் உன் புருஷம்மா, கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. நான் எங்க கூப்பிடுறேனோ அங்க நீ பேசாம வரணும். அதுதான் பொண்டாட்டி கழகு. சிவன்யா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்திக் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கான். மா, நான் கார்த்திக்கு ஃபேவரட்டான சைட் டிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதை செஞ்சு வச்சுட்டு போறேம்மா. என்ன ஒரு அன்பு! நீ கார்த்திக்க ரொம்ப நேசிக்கிறல்ல? சிவன்யா, நிறைய மிளகா போட்டுறாத. கார்த்திக்கு காரம்னா சுத்தமா பிடிக்காது. சரிம்மா. ரெண்டு சிவன்யாவா? இவ உண்மையான சிவன்யாவா இல்ல அவளா? ஒருவேளை நான் வச்ச திருஷ்டி போட்டு இவ கையில இருந்தா இவதான் உண்மையான சிவன்யா. அவ இன்னொரு நாகினி. சிவன்யா, இந்த காயை இப்படியா கட் பண்ணுவாங்க? இதை இப்படி வெட்டக்கூடாதுமா. கத்திய கூட. அப்ப இவதான் உண்மையான சிவன்யா. இப்படி சின்ன சின்னதா பொடியா நறுக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இங்கேயும் சிவன்யா, அங்கேயும் சிவன்யா. ஒருத்தி ஏற்கனவே என் புள்ளைய மயக்கி வச்சிருக்கா, இன்னொருத்தி என்னடான்னா மயக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டுல இந்த கூத்தெல்லாம் கூட நடக்குதா? எனக்கு தெரியாம நடக்கிற விஷயத்த எனக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கிறேன். தனியா மனா மாணிக்கண்ணனை தனியா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வந்துட்டாரான்னு பாத்துட்டு வரேன். அம்மா, ஐயோ கடவுளே! ஐயோ! அம்மா கையை காட்டுங்க. அடிபட்டிருக்கா? எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. பரவாயில்லம்மா, பெரிய காயம் இல்ல. நீ போய் சமையல கவனி. சின்ன காயம்தாம்மா, நான் பாத்துக்கிறேன். என் கணக்கு மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பாம்புங்களுக்கும் படுகுழிய சீக்கிரம் தோண்டிடலாம். உனக்கு பல்லுல தான் விஷம், ஓ மாமியாருக்கு உடம்பெல்லாம் விஷம். இந்த காரை மியூசியத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. என்ன அப்படியே நிக்கிற? உள்ள வா. இந்த கார் உங்க தாத்தா யூஸ் பண்ணதா? எதை நம்பி ஏற சொல்றீங்க? எல்லாம் கழண்டு விடுற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது ராசியான காருமா, உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். வா வா, சீக்கிரம் வா. ஏறு. யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. இது கப்பல்ஸ் காருமா, கப்பல்ஸ் மாதிரி க்ளோஸா உட்காரு. சீட்டு கூட ஒண்ணுதான் இருக்கு. நாம எங்க போறோம்? என்னோட ஒய்ஃபுக்கு gift வாங்க. நீ ஒண்ணு நயன்தாரா, சமந்தா, ஹன்சிகாக்கு குறைஞ்சவளா என்ன? இவங்க 3 பேர் யாரு? அந்த 3 பேர் யாருன்னு உனக்கு தெரியாதா? என் கூட்டத்தில் இருக்கிற எல்லா ஈச்சதாரி நாகத்தோட பேரும் எனக்கு தெரியும். இந்த பேரு எனக்கு தெரியலையே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த 3 பேரும் ஹீரோயின்ஸ். அப்படியா? அவங்க வேணா ஸ்டார்ஸா இருந்துட்டு போட்டோம், ஆனா நீ இந்த கார்த்தியோட ஒய்ஃப் ஆச்சே. அதனால நீ இன்னைக்கு மிரண்டு போற அளவுக்கு உனக்கு நான் ஒரு gift தரலான்னு இருக்கேன். பொண்ணுங்களுக்கு டைமண்ட்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தர போறேன். ஆக்சுவலி ஆனந்தும் திவ்யாவும் உன்னை 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ என்னை விரும்பினா மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். என்னோட வாழ்க்கைக்கு உள்ள வந்து என்னை பார்த்து நீ சார், உங்க கடையில இருக்க லேட்டஸ்ட் மாடல்ல என்னோட ஃபியான்சிக்கு செட் ஆற மாதிரி ஒரு ரிங் எடுத்து காட்டுங்க. காட்டுறேன் சார். மேடத்துக்கு தானே?
பொண்ணை பார்க்காத பொருளை பாரு. உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் கவனி. டார்லிங் கை நீட்டு. நீ அவங்கள அந்த செக்ஷனை கூட்டிட்டு போ. அங்க நியூஸ் ஸ்டாக்லாம் இருக்குல்ல, அத காட்டு. போ. அண்ணா யா என் கூட வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க. எங்க கடைக்கு வந்திருக்க உங்களை வரவேற்கிறோம். வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. வைரங்களை எடுத்து காட்டட்டுமா? சார், இது எங்களோட 6th month anniversary. நான் பண்ற gift மறக்கவே கூடாது. உங்க ஷாப்லயே இருக்கிற பெஸ்ட் டைமண்ட் நெக்லஸ காட்டுறீங்களா? இதோ எடுத்துட்டு வர்றேன். நீ இதெல்லாம் பார்த்துட்டு நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன். பாருங்க, இதையும் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் பாருங்கம்மா, இதுவும் லேட்டஸ்ட் டிசைன் தான். இது ரொம்ப நல்லா இருக்கும், போட்டு பாருங்க. இந்தாங்கோ, இந்த நெக்லஸ போட்டீங்கன்னா நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பீங்க. இது பிடிக்கலையா? நான் வேற கொண்டு வர்றேன். இத பாருங்க மேடம், இது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பாக்குற? என்ன வேணும் உனக்கு? எதுவும் வேணாம் மேடம். நீங்க இந்த நெக்லஸ் பாருங்க, இது உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் வேணும் நான் கேட்டனா? தேவையில்லாம என்னை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என் உயிர் எடுத்துட்டு இருக்கான். வீட்டுல தான் கட்டி பிடிக்கிறான்னு பார்த்தா இங்க வந்து என் கழுத்து இருக்கிறான். இது பாரு. இது பாருங்க, இதுவே நல்லா இருக்கு. இதையே பேக் பண்ணிடுங்க. இந்தாங்க மேடம், உங்க நெக்லஸ பேக் பண்ணிட்டேன். சார், அங்க போயிடாதீங்க சார். இது அவங்க இல்ல, நீங்க கூட்டிட்டு வந்தவங்க இல்ல. இவங்க வேற ஆளு. சம்பந்தம் இல்லாம பேசி என் வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க. கூட்டிட்டு வந்து எனக்கு தெரியாதா அது என் ஒய்ஃப்னு? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். என்னாச்சு இந்த ஆளுக்கு? நெக்லஸ் பிடிச்சிருக்கா? பேக் பண்ண சொல்லிட்டேன். வெரி குட். நான் பில் பே பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீ வேற ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு வேற ஏதாவது பிடிக்கலாம்ல? அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. வாவ், ஓ சூப்பரா இருக்கே. நான் நெக்லஸ் சொன்னேன், பிடிச்சிருந்தா நானே வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு போல இருக்கே. ரொம்ப. நாம கொஞ்சம் தனியா போலாமா? எனக்கு இன்னொரு உருவம் இருக்கு, அதையும் பாத்துருங்களேன். பார்க்கலாமே. ஒன்னு ஒருத்தி சும்மா சும்மா பத்து சிரிச்சா சும்மா சும்மா, அவளை நானும் சும்மா சும்மா 10 மணிக்கு சும்மா சும்மா சும்மா. நான் சும்மா வர சொன்ன நினைச்சீங்களா? முத்தம் வேணுமா? எந்த இடத்துல வேணும்? இங்கயா, இங்கயா, இல்ல இங்கயா? அப்படி இல்லனா எங்கயா? நீயே தேடி வந்து கேட்கும் போது நான் தரமாட்டேன்னு சொல்லுவேனா? தாராளமா நீ வாங்கிக்கோ. நான் உனக்கு கொடுக்கிற முத்தத்தை நீ வாழ்க்கையில மறக்கவே மாட்ட. ஏ ஹேண்ட்ஸம், வா. பொண்டாட்டிக்கு துரோகமா செய்ற?
எங்க போயிருந்த நீ? பக்கத்துல போயிருந்தேன் சாரீஸ் பார்க்கறதுக்கு. ஏதாவது பிடிச்சதா? பெருசா ஒண்ணும் இல்ல, போலாமா? போலாம். இந்தா. சிவபெருமானே, என்ன எதுக்காக இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி இருக்கீங்க? ஒரு பக்கம் என் அம்மா அப்பாவை கொண்ட கொலைகாரன், இன்னொரு பக்கம் என் புருஷன் கார்த்திகோட அப்பா. ஒருவேளை நான் அவரை கொன்னேன்னா அதுக்கப்புறம் கார்த்திக் என் மேல இருக்க அன்பு நம்பிக்கையும் குறைஞ்சு போயிடும். நான் கொல்லலைன்னா என் அம்மா அப்பாவை கொன்னவனா என்னால பழி வாங்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் செய்ய முடியாது. அடடடடா, கண் கொள்ளா காட்சியா இருக்கே. நாகினி ஷாப்பிங் பண்ணிட்டு வராயா? இந்த காட்சியை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏன்பா, என் மருமக என்னெல்லாம் கேட்டாலோ அது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டல? என்னம்மா பேசுறீங்க நீங்க? என்கிட்ட அவ என்ன கேட்டிருக்கா? ஏதோ நான் கம்பல் பண்ணனால என் கூட கடைக்கு வந்திருக்கா. அதை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் வரோம். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. நீங்க 2 பேரும் ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா. என்னம்மா? என் புள்ளைய ரொம்ப காதலிக்கிறல்ல? நான் என்ன சொல்ல வரேன்னா, என் புள்ளைய நீ உயிருக்குயிரா நேசிக்கிறல்ல? நீ அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு என் புள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். இந்த அன்பு என்னைக்கும் குறையக்கூடாது. போ சிவன்யா, கார்த்திக் உனக்காக காத்துட்டு இருப்பான்ல. அம்மா, பிரசாதம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு 1 இல்ல 2. அது வேற ஒண்ணும் இல்ல, 2 பிரசாதம் சாப்பிட போறேன்னு சொன்னேன். இந்த 2வது பிரசாதம் எனக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும்னு நினைக்கிறேன். இதனால எனக்கு பெரிய பலன் கிடைக்க போகுது. அம்மா, கார்த்திக் வந்துட்டாரா? வண்டி வந்த சத்தம் கேட்டுச்சுமா, அதான். அவன் ரூம்ல தான்மா இருக்கான். நான் அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். சிவன்யா, ஒரு நிமிஷம் இருமா. பிரசாதம் மட்டும் போதுமா? அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணிருக்கல, அதை தர வேண்டாமா? சரி போ, நான் கொடுத்துடுறேன். சரிம்மா. இதுலதான் அது இருக்கணும். இதுல இல்லைன்னா வேற எங்க போயிருக்கோம்? இதுல இருக்கான்னு பார்க்கலாம். எங்கேயும் இல்லையே. என்ன பண்றது? பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பெட்டியில தானே வச்சேன். அது இங்க எங்கேயாவது தான் இருக்கணும்.
எங்கேயுமே காணுமே. எங்க போயிருக்கோம்? அந்த புத்தகம் இங்க இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் இங்கேருந்து அதை எடுத்துட்டு போயிருக்கணும். எவனவா இருக்குமோ? எருமை, நீ யாரு? உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி லோக்கலா பண்ற? அந்த புக் எங்க? அந்த நாகமணி கதைகள் எங்க? எங்கடா இருக்கு? பத்திரமா தான் வச்சிருக்கேன். ஏன் கேக்குற? எனக்கு அந்த புக் வேணும் இப்பவே, இந்த நிமிஷமே. வா. அந்த நாகமணி புக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ எங்க வச்சிருக்கேன்னு பின்னாடியே வந்து பாக்குறேன். வா. அது அந்த புக் ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த சிட்னி ஷெல்டன் புக் இருக்கும். அந்த புக் எடுத்து பார்த்தனா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நான் கேட்டது அதுவா? நான் அத ஒண்ணு கேட்கல. நாகமணியின் கதைகள் தான் வேணும். என்ன யமுனா நீ? உனக்கு சிட்னி ஷெல்டன் புக் தேவைப்படாது, நாகமணி புக் தான் தேவைப்படுது எனக்கு தெரியாதா? நீ கேக்குற அந்த நாகமணி புக்கை அந்த சிட்னி ஷெல்டன் புக்ல தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அதுல எதுக்காக நான் ஒளிச்சு வச்சேன்னா, அந்த புக் எடுக்கிறதுக்காக நாகினி பல தடவை ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கா. அதனால தான் யமுனா அங்க மறைச்சு வச்சேன். ஒரு தடவை அதை கையில எடுத்தா. ஆனா பாவம் அவளுக்கு படிக்க தெரியல. ஏன்னா அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது. அறிவு கொழுந்து. நான் உன்கிட்ட கொடுத்த வேலை முடிஞ்சுதா இல்லையா? எந்த வேலை? அந்த கிழவனை தேட சொன்னல. இன்னைக்கு நான் வெளியே போகணும்னு பார்த்தா எல்லா வழியும் பிளாக் ஆயிடுச்சு. விடல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தேன். மார்க்கெட்ல அகோரிங்களோட ஒரு பெரிய ஊர்வலம் நடந்துகிட்டு இருந்தது. 100 இச்சாதாரி நாகினிகளை கொன்னாதான் அவங்க பூஜை நிறைவேறுமா. சரி, அதை விடு. உனக்கு அந்த புக்கு தானே வேணும், அதை நான் கொண்டு வரேன். இத பாத்தியா? இங்கிலீஷ் தமிழ காப்பாத்தி இருக்கு. ஆனா உனக்கு ஏன் திடீர்னு இந்த புக்கு ஞாபகம் வந்தது? ஏன்னா அந்த நாகினி கிட்ட இருந்து தப்பிக்கிற வழி இந்த புக்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. ஓ சரி, நீ பொறுமையா அந்த புக்கை படி. நான் கிளம்புறேன், வரேன். சரி. வழி கிடைச்சிருச்சு. வழி தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த வழியில எப்படி போறது? மார்க்கெட்ல அகோரிங்களோட ஒரு பெரிய ஊர்வலம் நடந்துகிட்டு இருந்தது. அவங்க 100 இச்சாதாரி நாகினிகளை கொன்னாதான் அவங்க பூஜை நிறைவேறுமா. போறதுக்கும் ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சு. சிவன்யா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? அம்மா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அதை உதவின்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, புஷ்பராஜன் ஒரு வேலையா வெளியில அனுப்பியிருக்கேன். மார்க்கெட்ல இருந்து பூஜை சாமான் வாங்கிட்டு வரணும். எல்லாரும் வெளியில போயிட்டாங்கம்மா. நானே வண்டி எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்னன்னே தெரியல, காலையில இருந்து கால் ரெண்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். நான் இப்பவே போயிட்டு வரேன். இல்லைன்னா சாயந்தரம் பூஜைக்கு லேட் ஆயிடும்ல. தேங்க்யூமா. இந்த லிஸ்ட் பத்திரமா போ. சரி, இந்த வேலையை நான் பண்ணிடுறேன். சரியா? போ நாகினி, போ. சாரி மருமகளே. இன்னைக்கு பூஜை நடக்கும். ஆனா எனக்கு இல்ல, உனக்கு தான் பூஜை. உன்னை பலி தர போறாங்க.
என்னால நம்ப முடியல. நான் இப்ப அந்த புக்ல படிச்சது நடக்குமா என்ன? சிவன்யாக்கு இந்த விஷயம் தெரியாது. இது அவகிட்ட சொல்லி ஆகணும். எதுக்காக கண்ட இடத்துல இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க? யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுங்க. என் ஒய்ஃபோட மானத்தை நான் காப்பாத்துறேன். ஏதாவது ப்ராப்ளமா? உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ என் கூட வா. உனக்கு வாங்கின நெக்லஸை நீ கொஞ்சம் எனக்கு போட்டு காட்டுறியா? வா. படிக்கட்டா? நான் லிஸ்ட்டை படிக்கிறேன், நீங்க ஒவ்வொன்றா எடுத்து வைங்க, சரியானா? சந்தனம் 2 பாக்கெட், ஊதுபத்தி 2 பாக்கெட். இல்ல அது தாங்க. ஒரு டப்பா குங்குமம். அந்த கலர் தாங்க. அந்த ரெட் தாங்க. அப்புறம் அந்த நாகினி கார் பக்கத்தில் இருக்கு. வாங்க. இன்னைக்கு இந்த நாகினிய பழி தந்தாகணும். ஜாக்கிரதை. வாங்க. எந்த நாகினி கதை முடிஞ்சது? என் வீட்டை விட்டு மட்டும் இல்ல, கார்த்திக் வாழ்க்கையை விட்டும் போயிட்டா. அந்த 2வது நாகினி கார்த்திக் கூட இன்னைக்கு ராத்திரி அவ எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. அதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. இப்ப நானே என் கையால உனக்கு நெக்லஸ் போட்டு விட போறேன். சிவன்யா, நீ எங்க இருக்க? எப்ப வருவ? ஒருவேளை நீ வரும்போது நம்ம 2 பேரையும் கார்த்திக் ஒன்னா பார்த்தா சந்தேகப்படுவானே. அப்படி பார்த்துட்டா நம்ம விஷயம் எல்லாம் வெளியே வந்துரும்.
எப்படி இருக்கு? நல்லா இல்லையா கார்த்திக்? நல்லா தான் இருக்கு. ஆனா உன் அளவுக்கு அழகில்ல. நான் ஆனிவர்சரி கிஃப்டை உனக்கு கொடுத்துட்டேன். நீ எனக்கு என்ன தருவ? ஆனிவர்சரிக்குமா? ஆனிவர்சரினா 2 பேருக்கும் தானே. அப்ப 2 பேருக்கும் கிடைக்கணும்ல. என்ன? அப்படியா? என்ன வேணும்? எனக்கு வேண்டியதை உன்னால தர முடியாதுமா. அட, என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ கோவப்பட்டுருவ, அதுக்கப்புறம் என்ன தள்ளியும் விட்டுருவ. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன வேணும்னு முதல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, உன்னால அது முடியாது. தூக்கம் வரலையா உனக்கு? இவன் கூட ஒரே பெட்லயா? ஒரு நாகினி ஒரு மனுஷன் கூடயா? உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஐயோ, எனக்கு வேண்டாமா. மறுபடியும் நீ என்ன தள்ளி விட்டேன்னு இருக்கிற எலும்பும் உடஞ்சு போயிடும். உடைக்கலாம் மாட்டேன். இல்ல இல்ல, தள்ளியெல்லாம் விட மாட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நாம கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஒன்னா தூங்கலாமா? என்னோட ரொம்ப நாள் ஆசையே தான். நீ என்ன கேக்குற கார்த்திக்? சாரி, நான் அதிகமா ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, நட்புல இது அதிகம்தான். ஜெய் பைரவா. ஜெய் பைரவா. இப்படி என் மாங்கல்யம் கழண்டு விழுந்துருச்சு. சிவபெருமானே, இது என்ன அபசகுணமா இருக்கு? நடக்க கூடாதது நடக்க போதா? உன்னை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்ல கார்த்திக். நீ ஆசைப்பட்ட இந்த சின்ன விஷயத்தை கூட நான் செய்யலன்னா என்னை ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஜெய் கால பைரவா.
நாகினி, நீ பயங்கர சக்தி அடைஞ்சவன்னு எனக்கு தெரியும். உன்னை பலி கொடுத்தா எங்களுடைய விருப்பம் அத்தனையும் நிறைவேறிடும். ஸ்ரேயா, ஸ்ரேயா நீ எங்க இருக்க? எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது ஸ்ரேயா. ஸ்ரேயா சீக்கிரம் வா. ஸ்ரேயா நீ எங்க இருக்க? சிவன்யா என்ன கூப்பிடுறான். அவ ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற இந்த 100 இச்சாதாரி நாகங்களையும் பலி கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு சக்தி கிடைக்கும். முடிஞ்சது உன் கதை. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா நீ எங்க இருக்க? எனக்கு உன்னோட உதவி தேவை. ஸ்ரேயா சீக்கிரம் வா. ஸ்ரேயா சீக்கிரம் வா. ஸ்ரேயா சிவன்யா கூப்பிடுறான். ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். மாட்னியா? ஓம் கால பைரவா. இன்னைக்கு தான் நீ என்கிட்ட கோவப்படாம இருந்திருக்க. ஸ்ரேயா, ஸ்ரேயா நீ எங்க இருக்க? எனக்கு உன்னோட உதவி தேவை. இன்னைக்கு இந்த நெக்லஸ் நான் என் கையால உனக்கு போட்டு விடுவேன். நான் ஒரு நாகினி. எனக்குள்ள ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைல வரணும்? நான் எதுக்காக இதெல்லாம் செய்றேன்? அவன் கிட்ட வந்தான்னா நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். இத செய்யாதன்னு நான் சிவன்யா கிட்ட பல முறை எடுத்து சொல்லிருக்கேன். அவனை காதலிக்காதன்னு எத்தனையோ முறை நானே அவளை தடுத்தேன். அப்படியெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு நானே அவன் விஷயத்துல எனக்கே தெரியாம நான் ஏக்கப்படுறேன். முதல் தடவையா இன்னைக்குதான் சிவன்யா ஆபத்துல இருந்தும் கூட அவ கூப்பிட்டும் கூட நான் போகாமையே இருந்துட்டேன். ஏன்? நேத்து வரைக்கும் நான் யாருக்குமே கட்டுப்பட்டு நடந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அந்த கார்த்திக்கோட காதல் வலையில விழுந்துட்டேன். நேத்து வரைக்கும் மழையை நான் தான் வர வச்சிருக்கேன். ஆனா இப்போ அவன் என் மனசுல காதல் மழையை வர வச்சிட்டான். இன்னைக்கு வரைக்கும் புயலை நான் தான் ஏற்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ளேயே ஒரு பெரிய புயலை ஏற்படுத்திட்டான். அவனால ஏற்படுத்தின புயலால என் மனசுக்குள்ள பெரிய சூறாவளியே உண்டாயிடுச்சு. இன்னைக்கு என் கட்டுப்பாட்டை இழந்து
அவன்கிட்ட நான் வசப்பட்டுட்டேனே. நாகினியான நான் எப்படி அவனை காதலிப்பேன்? ஏன் இதெல்லாம் நடக்குது? இது நடக்க கூடாது, நடக்க விடக்கூடாது. நான் என்ன செய்யறது? கல்யாணம் செஞ்சுக்க. என் புள்ள கார்த்திக், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு தெரியும் கார்த்திக் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் என் மருமகளை ரொம்ப பிடிக்கும். சிவன்யாவை விட்டுரு. விட்டுடவா? ஏன் விட மாட்டியா? சிவன்யாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? இத பாரு, ஒருவேளை நீ உங்க அம்மா அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்கணும்னா அத செஞ்சுக்கோ. ஆனா என் மருமகளை மட்டும் தயவு செஞ்சு விட்டுடு. கண்டிப்பா சிவன்யா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்கா. அதனால்தான் என்ன அடிக்கடி கூப்பிட்டிருக்கா. ஆனா இவங்க என்னடானா நான் தான் அவளை கடத்திருக்கேன்னு சொல்றாங்க. சிவன்யாவை காப்பாத்தி ஆகணும். என்ன இவ இவ்வளவு யோசிக்கிறா? இவ இங்க இருந்து போயிட்டானா ஏன் காரியால கெட்டு போயிடும். நீ நீ என் கார்த்திக உயிருக்குயிரா காதலிக்கிறல்ல? நான் ஒண்ணு உங்க பிள்ளைய காதலிக்கல. ஒரு இச்சாதாரி நாகினி மனுஷங்களை காதலிக்கவே மாட்டா. காதல் தெரிஞ்சு நடக்காது, தானா நடக்கும். அப்படி எதுவும் ஆகல. நீ அவனை காதலிக்கலனா சிவன்யா ரூபத்துல ஏன் புள்ள கூட நீ எதுக்காக வெளியில போன? அவனோட எதுக்காக ஒரே ரூம்ல இருந்த? நான் உன்னை பார்த்துட்டு என் புள்ளையோட இருக்கிறது என் மருமகன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ நாகினியா மாறி வீட்டை விட்டு வெளியில வரத நான் பார்த்தேன். அதான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் இங்க வந்து சேர்ந்தேன். சில விஷயங்கள் சொல்லி தெரியாது, கண்ணே காட்டி கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் காதல். இங்க பாருமா, ஒருவேளை நீ கார்த்திகா அடையணும்னு நினைச்சின்னா பரவாயில்ல. கார்த்திக் மேல உனக்கு காதல் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆனா என் மருமக சிவன்யாவை விட்டுடு. அப்படின்னா நீ என்னோட இந்த ரூபத்தையும் பார்த்துட்டியா? சந்தோஷம். உன்னோட உண்மையான ரூபத்தை பஞ்சவன அரண்மனையில வச்சே பார்த்துட்ட. நீ நாட்டியக்காரியா வரும்போதே தெரிஞ்சுக்கிட்ட. உன்னால என்ன நெருங்க முடியாது. ருத்ரமா கொடுத்த மோதிரத்தை நான் போட்டு இருக்கேன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, உன்கிட்ட எனக்கு எந்த பகையும் இல்ல. நாம 2 பேரும் நாகமணிய காக்குறவங்க, அதோட சிவபக்தர்கள். என் புருஷனுக்கும் என் அண்ணனுக்கும் தர வேண்டிய தண்டனையை என் மருமகளுக்கு ஏன் கொடுக்கறேன்னு தெரியல. நான் வேணா கார்த்திக் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கு சிவன்யா தடையா இருப்பாளோன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். அவளோட கார்த்திக்க ரொம்ப காதலிக்கிறா. நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். கார்த்திக்காக அவ உயிரை கூட விடுவா. அவ சந்தோஷத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. நீ கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா தயவு செஞ்சு என் மருமகளை மட்டும் விட்டுடு. யோசிக்கிறா, பயங்கரமா யோசிக்கிறா. இவ மனசு பலகீனமான மனசு. அதான் கார்த்திக்ங்கிற பந்த வச்சு அடிச்சேன். ப்ளீஸ் சொல்லு, சிவன்யா எங்க? கார்த்திக் சிவன்யாவை காதலிக்கிறான். அவனை நான் எப்படி? இல்ல சரி, அப்படின்னா சொல்லு. நீ என் புள்ளைய காதலிக்கல, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. இல்ல, உன் வாய்தான் இல்லன்னு சொல்லுது. உன் மனசை கேட்டு பாரு, அது இருக்குன்னு சொல்லும். என் மருமக சிவன்யா மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, அதெல்லாம் விடு. நான் என்னோட கார்த்திக்க என் மருமக கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்ததில்ல. ஆனா அவன் என்ன சிவன்யாவை தான். என்னோட மருமக சிவன்யாவை தான் பார்த்திருக்கான். உண்மையிலேயே அது நீதானே? எனக்கு தெரியும், ஆனா அது உனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் என் புள்ளைய இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததில்ல. இன்னைக்குதான் நான் முதல் முறையா என் புள்ளைய இவ்வளவு சந்தோஷமா பாக்குறேன்.
ஏன்னா அவன் உன் கூட இருந்தான். அந்த காதல், அந்த தருணம் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவன் சிவன்யா கூட இருக்கும்போது அப்படி பார்த்ததில்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் என் புள்ள சந்தோஷமா இருக்கணும். அத உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். உனக்கு நாகமணி தானே வேணும். இதோ நான் கொண்டு வந்திருக்கேன், நீ இதை எடுத்துக்கோ. நீ உண்மையாவே நல்லவளா இல்ல அப்படி நடிக்கிறியான்னு தெரியல. பொய் பொய்ன்னு நான் சொன்னது இந்த நாகமணிய. இது போலி. இதை என்கிட்ட கொடுத்து ஏமாத்த பாக்குறியா? உண்மையான நாகமணி என்கிட்ட இருக்கு. உன் புருஷன் கொண்டு வந்து வித்தானே, அது அரேபியாக்காரங்க கிட்ட இல்ல, அவன் வேஷத்துல இருந்த இந்த நாகினி கிட்ட. அப்படியா? உண்மையான நாகமணி உன்கிட்ட தான் இருக்குன்னா என்ன என் மருமக கிட்ட என்ன எதிர்பார்க்கிற? சொல்லு, என்னோட சிவன்யா எங்க? இங்க பாரு, நான் சத்தியமா சொல்றேன், உனக்கும் கார்த்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க நீ சிவன்யாவா மாறி அவன் கூடவே இருக்கலாம். ஸ்ரேயா, ஸ்ரேயா, நீ எங்க இருக்க? எனக்கு உன்னோட உதவி தேவை. நாகினி, இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, கார்த்திக்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். என்ன நம்பு, என் புள்ள மேல சத்தியம். நாகினி நில்ல, எதுவுமே சொல்லாம போனா எப்படி? தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லிட்டு போ. என் மருமகளை கொடுத்துருமா? என் மருமக சிவன்யா எனக்கு வேணும். விஷத்தை விட காதல் தான் கொடிய விஷம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த கொடிய விஷத்தை வச்சே உன் மனச நான் அட்டாக் பண்ணிட்டேன். இப்போ தெரிய வேண்டியது என்னன்னா, விஷம் காதல முறிக்க போகுதா, அப்படி இல்லைன்னா காதல் விஷத்தை முறிக்க போகுதா? முடிஞ்சது உன் கதை. இங்க இருக்கிற இந்த 100 இச்சாதாரி நாகங்களையும் பலி கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு சக்தி கிடைக்கும். ஜெய் பைரவா, ஜெய் பைரவா, ஜெய் பைரவா, ஜெய் பைரவா, ஜெய் பைரவா. ஸ்ரேயா சீக்கிரமா, ஸ்ரேயா சீக்கிரமா, ஸ்ரேயா. சிவன்யா, கார்த்திக், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ என் புள்ளைய காதலிக்கல, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. இல்ல, உன் வாய் தான் இல்லைன்னு சொல்லுது. உன் மனசு கேட்டு பாரு, அது இருக்குன்னு சொல்லும். இங்க பாரு, நான் சத்தியமா சொல்றேன், உனக்கும் கார்த்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க நீ சிவன்யாவா மாறி அவன் கூடவே இருக்கலாம். நாம கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே
ஒன்னா படுத்து தூங்கலாமா? நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள். என்ன செந்தூரா, எதுக்காக அந்த பருந்துகிட்ட இருந்து தேவையில்லாம நாகினியை காப்பாத்தினாருன்னு யோசிக்கிறியா? நீ யோசிக்கிறதுலயும் நியாயம் இருக்கு. அது சாதாரண நாகம் இல்லை, நாகங்கள்லயே சிறந்த இச்சாதாரி நாகம். நாம இச்சாதாரி நாகங்களுடைய பாதுகாவலர்கள். நம்ம கடமையை தான் நான் செஞ்சேன். நாமும் அந்த நாகனிங்களோட சிவபெருமானை தான் வழிபடுறோம். நம்மளுடைய குலதெய்வமும் அதுதான், இஷ்ட தெய்வமும் அதுதான், நம்மளுடைய குறிக்கோளும் அதுதான், நாகமணியை காவல் காக்கிறது. அந்த நாகனிகளும் நம்மளோட சேர்ந்து நாகமணியை பாதுகாக்கிறாங்க. என் கழுத்துல ஒரு அடையாளம் இருக்கு பாத்தியா? அந்த எம்பெருமானால நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். நாகத்தையும் நாகமணியும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எனக்கு அப்புறம் நீ தான் இதை கடைப்பிடிக்கணும். உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க செய்யணும். மறுபடியும் அதே கனவு. நான் அதே மாதிரி ராஜா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு நாகினியை காப்பாத்திருக்கேன். அந்த அடையாளம் என்னோட உடம்புலயும் இருக்கு. அப்படின்னா நான் இச்சாதாரி நாகினிகளை காப்பாற்றணும். நான் எதுக்கு தேவையில்லாம அதுங்களை காப்பாற்றணும்? அதுங்க தான் என்னோட எதிரிங்களாச்சே. இந்த மாதிரி கனவுலாம் வருது. இதே மாதிரி அன்னைக்கு கூட நான் என் கனவுல கோவில்ல ஒரு குழந்தையோட இருந்தேன். ஆனா இன்னைக்கும் அதே கனவு. சிவன்யா, சிவன்யா எங்க போன இந்த நேரத்துல? சிவன்யா, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு சிவனோட மிக சிறந்த பக்தர்களுக்கான இரவு, சக்தியான இரவு. இன்னைக்கு ராத்திரி இந்த கோவில்ல இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்று என்ன கேட்டாலும் சரி, அது நமக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சு. சிவன்யா சிவன் கோயிலுக்கு போயிருப்பா. ஆனா அவ ஏன் தனியா போனா? என்னையும் அவ கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் உடனே போய் பார்க்கணும். எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருது? அதுவும் என் சகோதரி புருஷன் மேல. அவ வாழ்க்கையில நான் குறுக்க வருதா? அந்த தப்ப மட்டும் செய்யவே கூடாது. செய்யக்கூடாது. சிவன்யாவோட சாவல தான் எனக்கு வாழ்க்கைனா, அப்படி ஒரு வாழ்க்கை எந்த ஜென்மத்திலயும் எனக்கு வேண்டாம். நான் சிவன்யாக்கு துரோகம் பண்றதா? இல்ல, இது நடக்காது. நான் வர சிவன்யா. சிவன்யா, சிவன்யா, சிவன்யா,
மாமி, நம்ம பூஜைக்கு கூடுதல் பலன் கிடைக்க போகுது. 101வது நாகினி யாரையோ காப்பாத்த வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா. இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த மந்திர வட்டத்துல வை. ஜெய் பைரவா, ஜெய் பைரவா. ஸ்ரேயா, 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 இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? உன்னை இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எதுக்காக இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? சிவன்யா, நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஆனா நீ அங்க இல்ல. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நான் உன்ன மாதிரி ஒரு மாதிரி அங்க இருந்தேன். நீ கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு சிவன்யா. ஆனா வீட்ல எல்லாரும் என்ன சொத்து இருந்ததுனால என்னால இங்க வர முடியல. இப்பதான் என்னால வர முடிஞ்சது. சிவன்யா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஸ்ரேயா, நீ என்னோட அக்கா. நீ மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இப்ப இங்க நடக்க போறத நாம தடுத்தே ஆகணும். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சாகணும். இந்த அகோரிகளை பாத்தியா? இவங்க எல்லா நாகநாகினிகளையும் அக்னி குண்டத்துல போட்டு பஸ்மமாக்கிட்டு இருக்காங்க. நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் ஸ்ரேயா. ஆமா சிவன்யா. ஜெய் பைரவா. ஓம் கிரீம் ஸ்ரீம் கால பைரவா. மகேஸ்வரா, மகேஸ்வரா, பூர்த்தி செய்ய ஆசை. உன்னை நம்பி நடத்துகிறோம் இந்த பலியை. ஜெய் பைரவா. யாரோ கத்துற மாதிரி கேக்குது, அதுவும் இந்த ராத்திரியில. ஜெய் பைரவா, ஜெய் பைரவா. அங்க என்ன நடக்குது? எதுக்காக நெருப்பு எரியுது? நில்லுங்க, இங்கே நில்லுங்க. அங்கெல்லாம் போகாதீங்க. அங்க போறது அவ்வளவு நல்லது இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமானவங்க. பயங்கரமானவங்களா? ஆமா, அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அவங்க எல்லாம் அகோரிங்க. அவங்களுக்கு கோபம் வந்தா நம்மளோட உயிரையும் எடுத்துருவாங்க, நம்ம ரத்தத்தையும் உறிஞ்சிருவாங்க. அதுவும் இன்னைக்கு ஏகாதசி நாள். அகோரிங்க 101 இச்சாதாரி நாகினிகளை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாள். இந்த நேரத்துல நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் வரும். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். அவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? உங்களோட சக்தி அதிகமாக்குறதுக்காக அவங்க இந்த பாம்புகளை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு பாவம் அறியாத பாம்புகளை இவங்க சுயநலத்துக்காக கொண்டுட்டு இருக்காங்க. இல்ல, நான் இதெல்லாம் நடக்க விட மாட்டேன். இல்லைங்க, அங்க போறது நல்லதில்ல. அந்த அகோரிங்க பயங்கரமானவங்க. அவங்க நினைச்சதை அடையறதுக்காக இந்த ஏகாதசி இரவுக்காக தான் அவங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காரியத்தை செய்ய விடாம அவங்கள யாராவது தடுத்தா அவங்கள நிச்சயமா உயிரோட விட மாட்டாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவங்க இவங்க. அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் அந்த அப்பாவி உயிர்களை காப்பாத்தாம விட மாட்டேன். ஓஹோ, அவன் தான் உன்னை அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க வரணுன்றது விதி. உன்னோட ரூபத்துல அவன் நாகநாகினிகளை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அனுப்பிட்டான். நாகநாகினிகளுக்காக அந்த இறைவன் உன்னை அனுப்பிச்சிட்டான். வெற்றியோட போயிட்டு வா. அந்த கைலாயநாதனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அவர் என்னைக்கும் உன்னை காப்பாற்றுவார். என் கழுத்துல ஒரு அடையாளம் இருக்கு பாத்தியா? இது அந்த எம்பெருமானால நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். நாகத்தையும் நாகமணியும் பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. நாகத்தையும் நாகமணியும் பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. ஹலோ, அனிமல் சார். ஜெய் பைரவா. ஸ்ரேயா, வேண்டாம் வேண்டாம் ஸ்ரேயா. வா நாகினி, பலிக்கு நேரம் ஆயிடுச்சு. ஸ்ரேயா, ஜெய் பைரவா. ஸ்ரேயா, அதுக்கப்புறம் அடுத்தது நீதாம்மா. இல்ல வேண்டாம், அவளை விட்டுடுங்க. ஜெய் பைரவா. ஸ்ரேயா, எல்லா இச்சாதாரி நாகங்களையும் அந்த பஸ்ம குண்டத்துல போடுங்க. ஜெய் பைரவா.
ஜெய் பைரவா, ஜெய் கால பைரவா. எல்லாரும் அப்படியே நில்லுங்க. கடவுளே, கார்த்திக் என்ன இந்த இடத்துல பாத்திரக்கூடாது. உனக்கு இங்க என்ன வேலை? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லனா நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்ட. போயிடு, இல்லனா உன்னைய நாகனிகள் மாதிரி எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். உனக்கு எங்க மந்திர தந்திரங்களை பத்தி தெரியாது. முதல்ல இந்த முட்டாள்தனமான வேலையை எல்லாத்தையும் நிறுத்துங்க. வாயில்லா ஜீவனை கொண்டு சக்தி அடையணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை போயிடு. போயிடுங்கிறது இப்படிலாம் சொன்னா நீ இங்கிருந்து போக மாட்டேன். இவனை உயிரோட விடாதீங்க. ஏய், கார்த்திகோட உயிருக்கு ஆபத்து. எதுவும் ஆகக்கூடாது. அவனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். யாரும் அசையாம நில்லுங்க. அவன் செத்த மாதிரி இவனையும் நான் கொன்னுடுவேன். எல்லா நாகினிகளையும் விட்டுருங்க. அதுக்கெல்லாம் அப்பாவைங்க, அதுகளை போக விடுங்க. நிஜமா நான் குத்திடுவேன். அசையாதீங்க, அசஞ்சா சுட்டுவோம். மரியாதையா கையில இருக்கிறத கீழே போட்டுருங்க.